ஆனால் கிட்ட இருந்து பார்த்துருக்கோம், பல விஷயங்கள் பார்த்துருக்கோம். சில விஷயங்கள் தான் சொல்ல முடியும், சில விஷயங்களை பேச முடியாது. சிக்கலாக நியமிக்கல, அவர் நடராஜனை வச்சார். நடராஜன் தான் வீட்டை பார்த்துக்கிறதுக்கு வச்சார். நடராஜன் வந்து பிஆர்ஓவாக இருந்தவர், கவர்மெண்ட் ஆஃபீஸர். கலைஞர் தலைமையில் தான் நடராஜனுக்கு கல்யாணம். நடராஜன் ஒரு தீவிரமான திமுககாரர், அது பல பேத்துக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஆள். எம்ஜிஆர் வந்து அவர்கிட்ட அந்த பிஆர்ஓவாக இருந்தபோது நல்லா பழகின உடனே எம்ஜிஆர் வந்து இவர் நடராஜனை வந்து வீட்டுக்கு சூப்பர்வைசர் மாதிரி போட்டு வீட்டு நிர்வாகத்தை கவனிக்கிறதுக்கு அங்கே வச்சுட்டாரு. வச்சது மாத்திரம் இல்லாமல் அங்கே என்ன நடக்குதுங்கிற எல்லா தகவலும் வந்து எம்ஜிஆருக்கு சொல்கிறது வந்து நடராஜன் கிட்ட தான் அந்த பொறுப்பை விட்டுருந்தாருங்கிறது அன்னைக்கு இருந்த பரவலான ஒரு தகவல். யார் வர்றா யார் போகிறா எல்லா தகவலும் அது. அந்த டைமில் இந்த அம்மாளுக்கு வெளியவே போக விடாமல் ஒரு சீசனில் அவர் தடுத்துட்டார். பொது நிகழ்ச்சிகள் எங்கேயுமே போக விடாமல் தடுத்துட்டார். அதை நான் வந்து அந்த அம்மாவை ஒரு தடவை சந்தித்த போது என்கிட்ட அவங்க சொன்னாங்க, நான் தங்க கூண்டுக்குள்ளார ஆடப்பட்ட கிளி மாதிரி இருக்கிறேன் டாக்டர் அப்படின்னாங்க. அந்த மாதிரி அடைச்சி வச்சுட்டாங்க அது சொன்னாங்க. அதுலேருந்து நமக்கு தெரிஞ்ச அவங்க சுதந்திரமாக செயல்பட முடியாமல் அவர் தடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த அம்மாவுடைய ஒரே பொழுதுபோக்கு அப்போ வந்து வீடியோ வந்த புதுசு. அந்த வீடியோ பிளேயர்ஸில் வந்து கேசட்ஸ் வாங்கி பார்க்குறது தான். அது நடராஜன் மனைவி வந்து அந்த கேசட் கடை வச்சிருந்தாலும் அவங்க வந்து கேசட் கொடுக்க இது பண்ணி பழகி உங்கள் ஒய்ஃப் தான் என்னன்னா அவங்கள கூப்பிட்டு கிட்ட வச்சுக்கிட்டு தன்னுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் அவங்களோடவே பழகினதுனால 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அப்படி க்ளோஸ் ஆனது தான் இது.